சென்னை மிகப்பெரிய நகரம், சர்வதேச நகரம். ஆனா, இங்க முறையான போக்குவரத்துக்கான இதுவே இல்ல. எல்லா இடத்துலயும் டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். சாலைகள்ல பள்ளம் இருக்கலாம். பள்ளத்தில சாலை இருக்கலாமா? அது மாரி தான் எல்லா இடத்துலயுமே இருக்குது. பேட்ச் ஒர்க்ன்றது கூட இல்ல. முன்னலாம் கொஞ்சமாவது பேட்ச் பேட்ச் ஒர்க் ஒர்க் இருக்கும். நடக்கும். இப்ப அந்த பேட்ச் ஒர்க்கும் இல்ல. சென்னை மாநகராட்சி என்ன பண்றதுன்னு தெரியல. ரூ. 4000 நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பண்ணோம். திருப்புகழ் கமிட்டி அது இதுன்னாங்க. எந்தவித ஏற்பாடும் இல்லை. மழைநீரில் சென்னை தத்தளித்ததை நாம் பார்த்தோம். 2024 ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிட்டோம். இந்த மழைநீர் இதெல்லாம். இன்றைக்கும் மோட்டர் போட்டு தண்ணிய இறைச்சு ஊத்துறதா இருக்குதே தவிர, நிரந்தர வடிகால்ன்றது கிடையாது. சென்னையில மழைநீர் வடிகால்ன்றது இவங்க இன்னும் பழைய அந்த காலத்து இதுவே பள்ளம் தோண்டி ஸ்கொயர் கான்கிரீட் போட்டு, அதில மழைநீர் இது மழை. விடுறது. அந்த பள்ளம் ஸ்கொயர் விடுறதுனால, அந்த ஸ்கொயர்ல சேறு சகதி தங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொசுக்கள் உற்பத்தி ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஃப்ளோ இருக்காது. இது கட்டுறதுக்கு பல மாதங்கள் சாலையை ஆக்கிரமிச்சு, பள்ளம் தோண்டி போட்டு, அந்த பள்ளத்தையும் மூடாம, அதில விழுந்து கூட ஒரு பத்திரிக்கையாளர் இறந்து போனாரு. இங்க புதிய தலைமுறை பத்திரிக்கையாளர். காசி தியேட்டர் கிட்ட. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடந்து என்ன நவீன முறை எவ்ளோ வந்துருச்சு. நீங்க ஒரு செகண்ட்ல அப்படியே பள்ளம் தோண்டுறாங்க. ரவுண்டு பைப் டைப் புதைக்கிறாங்க. சென்டர்ல அந்த இது கனெக்ஷன் மாரி இருக்கு. புதைச்சுட்டு ஒரே நாள்ல மூடிட்டு போயிடுறாங்க. அந்த ஏற்பாடு கூட இல்லை. இன்னை வரைக்கும் இல்ல. ஏன்னா, இதில தான் கான்ட்ராக்டர் மற்ற விஷயங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. சில இடங்கள்ல வெறும் ஓப்பன் பண்ணி ரவுண்டு மேனுவல் மட்டும் வச்சுட்டு, இதான் மழைநீர் வடிகால். உள்ள தோண்டி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாமே முறையான வடிகால் வசதி இல்லாததுனால, சென்னை இப்போ வரைக்கும் மழைநீர்ல தத்தளிக்கிறத பார்க்குறோம். ஆனா, சுயபெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கான வெள்ளை அறிக்கை கேட்டாலும் குடுக்கறதில்ல. அப்போ இந்த மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்ல ஒண்ணுமே இல்ல. ஒரு காலத்தில திமுகனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் இருக்கும்பா. அதான் காசு பார்ப்பாங்க. ஆனா, வேலை நடக்கும்பா. பாலம் கட்டுவாங்கப்பா, ரோடு போடுவாங்கப்பா அப்படின்னு இருக்கும். இப்போலாம் இந்த கவர்மெண்ட்ல அது சுத்தமா கிடையாது. அதிகாரிகளின் ஆட்சி. இதை யாராவது சுட்டி காண்பித்தால், அவர்கள் மீது நடவடிக்கை.